திடீர்னு ஒரு எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஒரு திடீர்னு ஒரு அமௌண்ட் வரும். இந்த வருஷத்துக்கே இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு 37 நாள் அப்படிங்கிறது வந்து மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைகிறார். அதுவும் எங்க 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார். உங்ககிட்ட ஒரு ஆக்ரோஷத்தன்மை, ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் தாயாருடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும், ஆனால் அதே சமயம் ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய, இடமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அதே சமயம் தலைமை பண்போடு செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 15 ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் அதில் ஒரு வாரம். ஸோ 36 37 நாட்கள். இந்த 37 நாட்களும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய, ஆக்ரோஷத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட ஒரு ஆக்ரோஷத்தன்மை இருக்கும் பாருங்கள். எல்லாரும் அலறுவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, அச்சோ இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த கோபம் உங்களுக்கு நியாயமான விஷயத்துக்காக வருமே தவிர தேவையில்லாத சண்டைகள்லாம் போட மாட்டீங்க. அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க. இந்த வருஷத்துக்கே இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு 37 நாள் அப்படிங்கிறது வந்து யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தி பெனிஃபிட்ஸ், ரீப் த பெனிஃபிட்ஸ் ஃபார் இட். குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர், பரீட்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக இருந்தால் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். விவசாயிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். விவசாயிகளுக்கு புதிய தொழில் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சனி காரணமாக இருப்பார். சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலோ, இல்லை வந்து பகைஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம், கிரகம் இந்த செவ்வாய். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் இப்போதைக்கு திருமண விஷயம் கூடாது. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தை துவக்கினீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தின் காரணமாக பெருந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் அந்த ஒற்றுமைக்கு காரணமே உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மை தான். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் பயப்படுவார். சிச்சோ இந்த பொண்ணுக்கிட்ட ஏன் நம்ம இப்படி சண்டை போட்டுட்ருக்கோம், அந்த பொண்ணு ஆவேசமாக பேசுகிறாளே அப்படின்ட்டு. அதே சமயம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஒரு திடீர்னு ஒரு அமௌண்ட் வரும், ஒரு பெரிய லம்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் தொழில்துறையினர், சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்தில் வம்ச விருத்தியும் புதிய உறவுகளின் சேர்க்கையும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்டம் நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான்.
செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது மேஷராசிக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய, ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாரு, செவ்வாய் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க போகிறாரு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி மற்றும் சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு இணைந்த வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.